இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உலக நடத்தி வருகிற தயவுக்காக நன்றியை மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடி இருக்கிறோம். இந்த நாட்களிலும் இயேசு பிறக்கும்போது காணப்பட்ட சில காரியங்கள், சூழ்நிலைகளை பற்றி நாம் தியானித்து, இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு அர்த்தமுள்ளதாக காணப்பட வேண்டும் என்றால் அதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிறப்பு நமக்கு உணர்த்தும் காரியமாக ஒரு காரியத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றான் என்று பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசு கிறிஸ்து நம்மை நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு பிறக்கும்போது தேவதூதர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். அதுபோல நாம் கர்த்தருடைய சுவிசேஷகத்தை அறிவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். தேவதூதர்கள் யாருக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார்கள் என்றால் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அவர்கள் தேவதூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்த உடனே அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவில்லை. அவர்களுக்கு கூறுகிறார்கள், பயப்படாதிருங்கள் என்று முதலாவது கூறுகிறார்கள். அதற்கு பின்பாக அவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை காலை முதல் மேய்த்து கொண்டு சாயங்காலம் அவர்கள் அதை காத்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த நெருக்கத்திலே, பாடுகளின் மத்தியிலே காணப்படுகிற அவர்கள், பயத்தோடு காணப்படுகிற அவர்கள் மத்தியிலே தோன்றி முதலாவது அவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று கூறுகிறார்கள். முதலாவது அவர்கள் பயத்தை, அச்சத்தை நீக்கி அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். நடந்தது என்ன என்று பார்க்கும்போது, மேய்ப்பர்கள் இயேசுவை காண சென்று இயேசுவை கண்ட பின்பு மேய்ப்பர்கள் செய்த காரியம் ஆச்சரியமாக இருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். சுவிசேஷகம் அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கல்வியிலே பெரியவர்கள் அல்ல, கல்லாதவர்கள். அவர்கள் அறிவிலே மூத்தவர்கள் அல்ல, கல்லாதவர்கள், அறிவிலே குறைந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர்கள் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். மக்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடிந்தது என்று பார்க்கும்போது அவருடைய பயத்தை நீக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு பிறந்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கிறார். இயேசு தம்முடைய வாழ்க்கையிலே பிறந்து நாம் சுவிசேஷகமாக அவரை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை அவருடைய சீசராக்கி இருக்கிறார். நாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் யாரெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, முதலாவது இயேசுவே மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட அனைவருமே இயேசுவின் சுவிசேஷகத்தை பிரசங்கிக்க வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பின்பு அவனை இயேசுவின் இடத்திலே கூட்டி கொண்டு வந்தான் என்று வேதவசனம் கூறுகிறது. இந்த வசனத்திலே அந்திரேயாவை பற்றி கூறப்படுகிறது. அந்திரேயா யோவான் ஸ்நானகத்திலே சீசராக இருக்கிறார். யோவான் ஸ்நானகத்திலே இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி இயேசுவின் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், இவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று கூறின உடனே இவரே மேசியா என்பதை அந்திரேயா கண்டுகொள்கிறார். அந்திரேயா என்ன செய்கிறார் என்றால், இயேசுவுக்கு பின்னாலே செல்கிறார். இயேசுவை பின்தொடர்கிறார். இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவே மெய்யான தெய்வம், அவரே மேசியா என்பதை அந்திரேயா அறிந்து கொண்டு என்ன செய்கிறார், சீமோனுக்கு, தன்னுடைய சகோதரனாகிய சீமோனுக்கு அவனை அறிமுகப்படுத்தி அவனை இயேசுவின் இடத்திலே கூட்டி வருகிறார். சீமோன் இடத்திலே இயேசுவை பற்றி சுவிசேஷமாக கூறுகிறார். நான் மேசியாவை கண்டேன் என்று கூறி தன்னுடைய சகோதரனிடத்திலே, சீமோனிடத்திலே கூறி அவரை கூட்டி வரும்போது அவர் அந்த இடத்திலே நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். அவரிடத்திலிருந்து மீட்பை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவிடத்திலிருந்து நற்காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்க நாம், அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக நாம் தொடப்பட்டிருக்க நாம் இயேசுனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இந்த நாட்களிலும், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலும் இயேசுவை அறியாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்று நாம் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று
இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் இயேசுவை சுவிசேஷமாக அறிவித்து அவர்களையும் இயேசுவிடத்தில் கூட்டி வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் சுவிசேஷகம் பிரசங்கிக்க வேண்டும். யோவான் 1:45 வாசிக்கும் போது, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றார். இங்கே பிலிப்பு இயேசுவை பற்றி நாத்தான் வேலை இடத்திலே அறிவிக்கிறார். இந்த பிலிப்புவை இயேசு கிறிஸ்து எனக்கு பின் சென்று வா என்று அழைக்கிறார். இயேசுவின் மூலமாக அழைப்பை பெற்றவர், இயேசுவின் மூலமாக அழைப்பை பெற்று சுவிசேஷ ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர் நாத்தான் வேலிடம் கூறுகிறார், நான் மோசேயும் தீர்க்கதரிசியிடம் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று, மேசியாவை கண்டோம் என்று வைராக்கியமாக சொல்கிறார். நாத்தான் வேல் என்று சொல்லும்போது நாத்தான் வேல் அவரிடத்திலே கேட்கிறார், சந்தேகப்பட்டு கேட்கிறார், நாசரேத்து ஊரிலிருந்து ஏதாவது நன்மை பிறக்கக்கூடுமோ என்று கேட்கும்போது பிலிப்பு சொல்கிறார், வந்து பாரும் என்று கூறுகிறார். விசுவாசத்தோடு கூறுகிறார், தைரியமாக கூறுகிறார். இயேசுவை பற்றி தைரியமாக விசுவாசத்தோடு அவர் நாத்தான் வேலிடம் கூறுகிறார். சுவிசேஷத்துக்கு ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் தைரியத்தோடு விசுவாசத்தோடு அவருடைய மகிமையை சொல்ல வேண்டும், அவருடைய ஊழியத்தை சொல்ல வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். பல நேரங்களிலே மக்கள் குழப்பத்தோடு வருத்தங்களோடு வேதனைகளோடு எப்படியாக இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தைரியமாக இயேசுவினுடைய சுவிசேஷத்தை ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவினிடத்திலிருந்து அழைப்பு பெற்ற ஊழியர்கள் ஊழியம் செய்யும்படியாக கடந்து செல்லும் போது அவர்கள் தைரியத்தோடு மக்களுடைய அவிசுவாசத்தை, அவருடைய சந்தேகங்களை, அவருடைய ஏக்கங்களை நீக்குபவர்களாக, விசுவாசத்தில் அவரை வர்த்திக்க செய்வவராக, தைரியமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது சுவிசேஷகம் சிலருக்கு அறிவிக்க வேண்டாம் என்றும் வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. மத்தேயு 2:12 பார்க்கும்போது, பின்பு சாஸ்திரிகள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்று வாசிக்கிறோம். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், எல்லாரையும் கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வர வேண்டும், கர்த்தருடைய கரத்துக்கு கொண்டு வர வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திற்கு அழைக்க வேண்டும் என்றும் சுவிசேஷகம் ஒவ்வொருத்தருடைய கடமை என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே சாஸ்திரிகள் இயேசுவை காணும்படியாக வருகிறார்கள். அப்பொழுது திரும்பி அவர்கள் ஏரோதினிடத்திலே செல்ல வேண்டாம், ஏரோதினிடத்திலே அந்த சங்கதிகளை கூற வேண்டாம் என்று கூறப்படுகிறார்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பல சூழ்நிலைகளிலே, பல நேரங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை சுமந்து சென்று செய்கிற மிஷனரிகள் எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் அனுமதிப்பதில்லை. சில இடங்களிலே தடைகள் தடை செய்வார். இந்த இடங்களிலே ஊழியம் செய்ய வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லுவார். ஏனென்றால் அவர்கள் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கலாம். ஒருவேளை கர்த்தருடைய சுவிசேஷகம் அற்பமாக எண்ணப்படலாம். இயேசு பிறக்கும் போது அந்த சாஸ்திரிகள் அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஏரோது நிமித்தம் இயேசு எகிப்திலே போய் இருந்தார். ஆனால் ஏரோது மரித்த பின்பாக இயேசு மறுபடியுமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து அங்கே வாழ்ந்தார், அங்கேதான் நிரந்தரமாக வாழ்ந்தார். இப்படித்தான் இயேசுவினுடைய சுவிசேஷகத்துக்கு தடையாக இருக்கிறவர்களுடைய அந்த சூழ்நிலையும் காலங்களையும் கர்த்தர் மாற்றுவார். அது வரைக்கும் நாம் அந்த இடத்திலே நாம் சுவிசேஷகம் அறிவிக்க வேண்டாம், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எந்த இடத்திலே நாம் சுவிசேஷகம் அறிவிக்க தடையாக இருக்கிறோம் அந்த இடத்திலே மாறுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். எனவே இந்த சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து அதனுடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். அந்த கிறிஸ்மஸ் நாளிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையிலே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். நாம் அவருடைய சுவிசேஷத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம், நாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம், கர்த்தரால் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த நாட்களில் எங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறேன். உங்களுடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு சென்று அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மற்றவர்களை அறிந்து கொள்ளும்படியாக, அவர்கள் வாழ்விலை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்கவும், நாங்கள் கவனத்தோடு இருந்து மற்றவர்களை உம்மிடத்திலே சேர்த்து வருவோம். நாங்கள் கவனத்தோடு இருந்து யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அதுபடி நாங்கள் செயல்பட கிருபை செய்யுங்க. மீட்பர் பாதம் அடைந்து மர கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.